ஓகே நண்பா, நேற்று எங்கள் ஏரியாவில் மழை ஒரு அரவணை மலைக்கு மேலே இருக்கும். ஒரு 2-3 பேர் கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு 2-3 அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 2-3 பார்ட்டி இருக்குது. இன்றைக்கி கோகுல் நேற்று தான் எதுவுமே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு பூந்தடிச்சு போயிட்டான். நான் அப்பயே சொன்னதே ஊருக்கு போகாதடா மழை வரும்டான்னு. எங்கே என் பேச்சை கேட்டான்? மழைலாம் வராதுடா, நான் ஊருக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனான். அவன் போன நேரமாக என்னமோ கரெக்டாக மழை வந்துடுச்சு நண்பா. அதனால் அஜித்தும் அவங்க கம்பெனி வண்டி ஓட்டுறதுக்கு போயிட்டான். அஜித்தும் இல்லையா, ஸோ வேறு வழி இல்லை, நாம் மட்டும்தான் நீ போய் ஓட்டி ஆகணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. நான் ஓட்டிகிட்டு என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து சொல்கிறேன், ஓகேவா? போயிட்டேன் ஒரு 3000 ரூபாய் டீசல் அடிச்சுக்கிட்டேன், போய் ஓட்டிட்டு வருவோம். என்ன கோகுலும் சந்தோஷம் யாராச்சும் இருந்தாங்கன்னா நாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாதனால பெரிய பிரச்சனை. உங்கள் ஏரியாவில் எந்தெந்த ஏரியாவில் மழை பெஞ்சுன்னு பாருங்கள். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் ப்ரோ மழை பெஞ்சிருக்குது. ஆமாம் மாமா, மத்தியானம் ஃபோன் பண்ணுறேன். ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் மழை பெஞ்சிருக்குது. அதுவும் ஒரு காட்டில் பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருக்கு, ஒரு காட்டில் பார்த்தா மழையே பெய்யல. ஏதோ நேற்று உங்கள் ஏரியாவுக்கு தான் மழை எதுவும் பெஞ்சிருக்குதா என்ன கமெண்ட்ல சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். 2-3 நண்பர் கேட்குறாங்க, எப்படி ப்ரோ சால் பிடிச்சி ஓட்டுறதுன்னு, ஜலா போட்டு எப்படி ஓட்டுறதுன்னு. ஏதாவது என்னால் முடிஞ்சுன்னு இன்றைக்கி அது ஒரு பிரயோஜனமாக வீடியோ சொல்லலாம் அப்படின்னு. எல்லாம் சின்ன வெயில் தான், என்னால் முடிஞ்சதை நான் எப்படி சால் போட்டு ஓட்டுறதுன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்ப்பா, பாருங்கள். இன்னைக்கு மழை வருமா, திரும்பியும் மழை 10 நாளைக்கு வராதான்னு தெரியல. பேஞ்சா ஒரு 2-3 மழை டெய்லியும் தொடர்ந்து பேஞ்சா எல்லோரும் படப்படன்னு ஓட்டி கள்ளப்பருப்பு போட ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு பெய்யுது, 9 நாளைக்கு பெய்ய மாட்டேங்குது. இப்பயே பாருங்கள், ஓட்டி போட்ட காட்டெல்லாம் யாரும் மறுவில் ஓட்டலை, ஓட்டி போடாத காட்டுக்காரரும் கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு 4 மணி நேரம் வரும். அதான் சரி, 4 மணி நேரம்னா நீ நினைக்கிற மாதிரி ஒரே காட்டுக்காரது இல்லை, 6-7 காட்டுக்காரரும் சேர்ந்து தான் 4 மணி நேரம். சரி, 4 வீலரை எடுத்துகிட்டு வரலான்னு தானே ப்ரோ பார்த்தேன். இந்த வெயிலில் டப்பா டான்ஸ் ஆடிடும். நல்ல பையனாக வந்து 2 வீலராகவே எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த வெயிலெலாம் சமாளிக்க முடியாதா சாமியே அப்படின்ட்டு நமக்கு விட்டது பைசன் பை தான். மைலேஜ் ஆகட்டும், டர்னிங் கட் ஆகிறதாகட்டும், ஜாலியாக உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம். அதில் இந்த வண்டியில் செட்டு இருக்குது. 4 வீல் டிரைவில் செட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கூட போர் அடிக்கிறப்ப பாட்டு கேட்கலாம்ல, அதில் எதுவுமே பண்ண முடியாது. அது கொஞ்சம் தான். ரோட்டை கூட கிராஸ் பண்ண முடியல, அவ்வளோ ஓட்டமாக இருக்கு. மக்கள் டேஸ்ட் இருக்கிறாங்களா, அதுவும் இல்லைங்கிறாங்க. நான் இப்போ தான் குடிச்சிட்டு வரேன். இல்லை குடிச்சிட்டு வந்துட்டுப்பா, 3000 ரூபாய் அடிப்பா. அதிசயமாகுது, என்னைக்கு எல்லாம் காலையில் 10 மணிக்கு டீ குடிக்கிறீங்க. இப்போ தான் டீ வந்துச்சு. ஓ, இன்னும் பம்பு ஓட ஆரம்பிச்சு இவ்வளோ நேரமா. 1 இப்போ வந்து போச்சு, லாக்காகி போச்சு. ரோடு வந்து ஓகே விட விட்டாங்க. அப்புறம் நல்லா பம்பு வேலை வண்டி சரி பண்ணி மேனேஜர் அப்போ ரோடு இருந்துச்சுல்ல, அவங்க கனெக்ஷன் ஓகே கொடுக்கணும், கொடுக்காம முட்டு அதுக்காக போட்டுன்னு சொன்னார். அப்புறமே பார்த்தா பம்பு எதுவுமே ஓடல, டெஸ்டிங் எல்லாம் ஓடல. அந்த பம்பு ஓடலையா? எதுவும் ஓடல. போய்ட்டு பம்பு கூட்டம் நின்று போச்சு. எல்லாம் பாதி போயிட்டாங்க, பாதி பேர். என்னென்ன பண்ணுவாங்க பங்காலில் போயிட்டாங்க. இன்னும் ஒன்று எஸ்பாலத்தில் ஒன்று போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே ஓப்பன் செக்மெண்ட்டில் செக்குமேட்டில் ஓப்பன் ஆனால் ஆகிட்டு போகுது, நம்ம ஊரில் ஓப்பன் ஆகணும். சமாளிச்சியா சொல்லாரு தரகராரு வேலைக்கு வாரி 10,000  60,000
ஏன் நிற்கிதா ரொட்டேஷன் காசா கரெக்டாக சொல்கிறேன். இன்னும் நீங்கள் அடிப்படுறதா அதுக்கு தான் அடிப்படுவீங்க, வேற என்ன அடிப்பட போகிறீங்க? காசா நான் எந்த காய்ச்சி நீ அதுக்கு தான் நான் வர்றதே 11 மணிக்கு வரேன். நீ பார்த்தியா காய்ச்சி இருந்தா நான் நேரமாக காலையில் எடுத்து போய் ஓட்ட மாட்டேனா? உடனே அதுக்கு தான் வந்து நான் எதுக்கு நான் பால் வரான்னு பார்த்தா காய்ச்சி வேணுமா? இங்கே நான் 10 பீச்சா இல்லாத பிச்சை எடுத்து தெரியுறேன். சாயந்தரம் வந்து காலையில் இப்போ ஓட்டினா கொடுப்பாங்க. மேனேஜர் 9 மணிக்கு வந்துடுறாரு. இப்போலாம் கணக்கு வாங்குறனால போட்டு தேங்காய் போட்டுன்னு ஊடி போகிறாங்க. நம்மளதெல்லாம் காசு கதறிட்டு வந்துடும். நீயே ஃபீல் பண்ண ஓகேப்பா. நீங்கள் என்னங்கிறானுங்க, நான் காசு கொடுத்து அடிப்பியாட்டுக்குது அப்படின்னு சொல்லி காசுக்கு வரானுங்க. ஆனால் ஏன்டா எந்த காய்ச்சல் நானே ஓட்டினா தான் காசு தரத்துக்கு. ஏங்கன்னு எந்த காய்ச்சல் காமெடி பண்ணுறீங்களா? பாடியில் ஓட்டி தான் தரணும். என் நிலமை அப்படிக்குது. ஒரு வாரமாக வேலை இல்லாத டீச்சரில் கூட வழியில் எந்த காசு 15 எல்லாம் 20 செலவு பண்ணிக்கிட்டேன். காசும் இல்லை. அதனால் ஓட்டி வாங்கி தரேன் அப்படின்ட்டேன். கம்முன்னு போயிட்டானுங்க. அப்படியே போய் ஓட்டினா எத்தனை பேர் தராங்க, எத்தனை பேர் தரலன்னு தெரியல. போனால் தானே தெரியும். நான் போய் பார்ப்போம். ரோட்டில் எத்தனை வண்டி, எத்தனை காரு, எல்லோரும் இப்போ கார் ஒன்று வாங்கிட்டாங்கப்பா. ஒரு ஆள் போகிறதுக்கு கூட கார் தான். 2 வீலர்லாம் நீங்களாம் வேலையே இல்லாத போச்சு. ஊட்டிகிட்டே போகிறாரு ஒருத்தர். எந்த இடத்துல போகிறதுன்னு கூட தெரில. அப்புறம் மறந்து போச்சு. போன இடம் சோளவரிக்கு வந்தது. மழை கொஞ்சம் உண்டுன்னு பேஞ்ச மாதிரி இருக்குது. நாளைக்கு ஓட்டலாம். வா 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 குப்பை அரைச்சிவிட்டா வாங்கிறாங்க. இவ்வளோ பூண்டை வச்சுக்கிட்டு ஓட்ட சொல்கிறாங்க. இதில் எப்படி தான் நான் ஓட்டுறதுக்கு எல்லாம் குட்டானா கட்டும். சரி பார்த்துக்கலாம் என்ன ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு இது என்னமோ பில்லு காடு ஓட்டுறது, பூண்டு காடு ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா. பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவு ஓட்டணும் ப்ரோ. ஓட்டினா தான் தெரியும் எத்தனை வகையில் ஓட்டுறாங்க. பார்ப்போம். ஓகே நண்பா, கரெக்டாக சைட்டுக்கு வந்து கலப்பி இறக்குனேன். ஒரு வயலில் ஓட்டிகிட்டு இருந்தேன். எங்கடா ஒண்டியும் 6 எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்படின்னு நினச்சேன். அதுங்காட்டியும் எப்போ வந்து காட்டுக்கார தம்பி வந்தா அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறேங்கண்ணா அப்படிமா. சரி ஓகே, நமக்கும் ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி போகணும் வரல, சந்தோஷம் வரல. அப்புறம் என்ன பண்ணுறது, இது வந்து மழை பெஞ்சிக்கிறதுனால ரொம்ப அரிச்சிட்டு பண்ணாங்க ஓட்டியே ஆகணும்னு. சரி ஓகே, ஒரு 3 மணி நேரம் தானே ஓட்டி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ப்ரோ. அவ்வளோதான், ஒரு வயல் ஓட்டிட்டேன். இன்னும் ஒரு 5 பிட்டு. அதெல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். மேட்டுக்காடெலாம் எங்கள் சைடில் ஒன்றும் ஏக்கரை கணக்கில் இருக்காது ப்ரோ. ஒரு 30 சென்ட் 40 சென்ட் அதிகபட்சமாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், விலா போட்டு ஓட்டுறதுன்னா இப்படி தான் விலா போட்டு ஓட்டணும். வண்டி வந்து எந்த அளவுக்கு வாட்டமாக எடுத்து திருப்பி நானும் பிரேக் மேலே காலை வைக்காத ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஓட்டி பழகுங்க. என்றைக்குமே வந்து வரப்பில் போய் ஒவ்வொரு சுற்றும் இடித்து திருப்பாதீங்க. அப்படி இடித்து திருப்பினீங்கன்னா வந்து ஃப்ரெண்டு வீலு நல்லா நோட்டை விட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டியே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வரப்பில் கொண்டு போய் இடித்து திருப்பி வீலு ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா பேரிங் நல்லாவே இருக்கும். ஆனால் வீலு மட்டும் நெளிஞ்சு ஆடி ஓடும். அதுக்கு என்ன காரணம்னா வரப்பில் கொண்டு போய் இடித்து ஓட்டுறது தான். ஓகேவா, இது வந்து பார்த்துக்கிட்டே நான் இந்த சுற்று அப்படி ஏறி வந்து திரும்ப அந்த ஓரம் காட்டுக்காரர் அடிக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஓரம் வந்து ஏறி வந்து எடுத்துன்னு வச்சுக்காங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சுத்தம் கணக்கு இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக வந்து விலா போட்டுக்கணும். விலா போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வந்து எப்படி ஓட்டுக்க சொல்கிறேன். இப்போ கரெக்டாக திரும்பி இருக்கிறத 2ஆக பிரிச்சுக்குவேன். இன்னும் அவ்வளோதான் இருக்குது. இப்போ 2ஆக பிரிச்சுட்டுனா சுற்று அப்படியே அந்த முட்டுகள் இருக்குது பாருங்க, அதை ஒன்றை வந்துடுவேன். ஓகேவா, வந்துட்டா
திரும்பியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வண்டி வருதா அதுக்கு அடுத்தது அண்ணா நாளைய ஒரு சுற்று எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்த வேலை அதில் போய் பிடிக்குமோ அந்த மூளையில் ஒரு சொட்டை வரும். அந்த சொட்டை வராது எடுக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு சுற்றா இப்போ இந்த சுற்று போயிடுச்சு. அடி சுற்று நான் எவ்வளோ வண்டி தான் பாருங்க அதை கட் பண்ணிட்டு அவ்வளோங்காட்டியும் அடி சுற்று பாருங்கள் எவ்வளோ 2 சுற்று ஏறி வந்திருப்பேன். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஏன் அந்த ஓரம் பிடிக்காத உள்ளே பிடிக்கிறேன்னா உள்ளே ஒரு சுற்று சேர்த்து பெருசாக பிடிச்சிப்பேன். அதனால் வந்து உள்ளேயே கட் பண்ணி உள்ளேயே திறப்புறேன்னு வச்சுக்காங்களேன். இப்போ எப்படி ஓட்டமாக எடுத்துக்கிட்டோன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரேக் அணைக்காத எந்த அளவுக்கு ஓட்டுறீங்களோ அதில் வந்து ஒரு 100 மில்லி டீசல் சேர்த்தாவும் அதே மாதிரி வரப்பில் மேக்ஸிமம் போய் இடிக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. நமக்கு பார்க்குறதுக்கு இப்போ ஆன்லைன் ஸ்டேரிங்காக இருந்தால் இடித்தா நம்மளுக்கு நம்ம உணர்வோம் நண்பா. ஆனால் வந்து பவர் ஸ்டேரிங்கை பொறுத்தவரையிலும் வந்து வரப்பில் இடிக்கிறதோ என்ன நடந்தாலும் சரி அது வந்து நமக்கு ஒன்றும் தெரிவிக்காது. ஏன்னா எல்லாமே அதை வந்து பவர் ஸ்டேரிங் வாங்கிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வரப்பு வரோம்னா ஓட்டமாக ஒரு இஞ்சி முன்னாடியே கட் பண்ணிக்காங்க. வரப்பில் இடிக்கிற அளவுக்கு பிடிக்காதீங்க. அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் வண்டியை பொறுத்தவரையிலும் ஸ்டேரிங் பாக்ஸை முடிஞ்ச அளவுக்கு இடிக்காத ஓட்டுங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து சீக்கிரம் ரேமில் ஆயில் சீல் போகாது, லைஃப் வரும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது? ப்ரோ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னு. அது இப்போ தான் ப்ரோ நம்பர் வாங்கியிருக்கிறேன். நம்பரை வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7708987310. ஓகேவா? இதுக்கு ஒன்லி கால் பண்ணாதீங்க, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து இது வந்து கீழே வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? என்னால் முடிஞ்ச டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். அது ரைட்டோ தப்போ எனக்கு என்ன தெரியுமோ சொல்கிறேன். அதே மாதிரி ஏதாச்சும் குரூப் இது ஓப்பன் பண்ணாலும் நான் அதில் ஏதாச்சும் தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நிறையா நண்பர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. அது வந்து இன்ஸ்டாகிராம் வாங்க தரேன் அப்படின்னா நிறைய நம்பருக்கு இன்ஸ்டாகிராமே இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னு வேறு கேட்குறாங்களா. அதனால் நம்பர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பயோ நிறைய நம்பர் கேட்டாங்க வாங்கலான்னு ஐடியா பண்ணேன். எங்கே டைமே கிடைக்கல. இப்போ தான் ஒரு வழியாக 2 நாளைக்கு மட்டும் தான் நம்பர் வாங்கினேன். அதனால் ஓரளவுக்கு சேட் மட்டும் பண்ணுங்க நண்பா. ஓகேவா? நான் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 2ஆவது சால் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபஸ்ட்டில் 1400 RPM மேலே வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ப்ரோ. ஓட்டுறதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள். வண்டி பாட்டில் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. வண்டி ஒன்றும் பெருசாக லோட் ஆகாது. இது வந்து மைலேஜ் எவ்வளோ போச்சுன்னா இப்போ வந்து 4.25 லிட்டர் பக்கமாக டீசல் போகும் ப்ரோ. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பம்பு நாச்சில் வேலை வச்சிருச்சுல்ல, அதனால் இந்த டீசல் கம்பல்சரி எடுக்கும். ஓகேவா? எங்கே காலையிலே டீசலில் 3000 அக்கௌண்ட்டில் அடிச்சுட்டு வந்தால் இன்றைக்கி 3000 வசூல் கூட ஆகாதாட்டுக்குது. நாளைக்கு இதில் வேறு 5000 நான் கையிலேருந்து தான் கொடுக்க மாட்டேங்குது. மொத்தமாக சேர்த்தனா 2 மணி நேரம் கூட ஓட்ட மாட்டேனாட்டுக்குது. என்ன பண்ணுறது? சரி ஏதோ அடுத்த ஐட்டம்லாம் கடலப்பருப்பு போடும்போது எல்லாம் ஒட்டுக்காக கொடுத்துருவாங்கன்னு ஒரு மன தைரியத்தில் ஓட்ட வேண்டியது தான். எல்லா பக்கமும் ஓட்டிட்டோம் ப்ரோ. ஒவ்வொரு சாலில் ஒரு காட்டுக்காரது ஒரு சால், ஒரு காட்டுக்காரது 2 சால் ஓட்டி போட்டோம். ஆனால் வந்து நிறையா பேருக்கு இன்னும் ஓட்டவே இல்லை. இந்த பாட்டி இன்றைக்கி பொழுதுனிக்கும் இதை விடுபட்டதெல்லாம் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சுது. அடுத்த மழை பெஞ்சிதுன்னா பரவாயில்ல. ஆனால் மழை பாருங்கள் இப்போ பெஞ்சிருச்சா, இன்றைக்கி நேற்று நைட்டு பெஞ்சிருச்சா, இன்னும் 10 நாளைக்கு மழை பெய்யுது. இந்த மானம் பண்ணுறது இதுதான். பேஞ்சா ஒட்டுக்கா ஒரு 4 நாளைக்கு பெய்ஞ்சுதுன்னா நல்லா கிட்டுக்கிட்டுக்கிட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாம்ளாம் அடுத்த வேலை அடுத்த மேற்கொண்ட வேலையை பார்க்கலாம். ஆனால் வைகாசி 20-25 தேர்த்து ஆனால் கடலப்பருப்பு போடுற மாதிரி மழை பெய்யும். அன்னம் மட்டும் மழையே பெய்யாது. அவ்வளோதான். ஒரு வழியாக இந்த வயலில் பாருங்கள் 2ஆவது சால் ஓட்டி ஃபினிஷிங் பண்ணிட்டேன். நான் ஓட்டுறது எப்படி இதை பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? நான் ஏதாச்சும் வண்டி இல்லை ப்ரோ நீங்கள் ஓட்டுறது தப்பு, வேறு மாடலில் மாற்றி ஓட்டணுன்னால சொல்லுங்கள். எங்கள் ஏரியா மேக்ஸிமம் இப்படி தான் ப்ரோ டைம். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, அண்ணா நீங்கள் டைம் கணக்கில் ஓட்டுறீங்களா அவர் கணக்கில் ஓட்டுறீங்களான்னு. சரி, அவர் கணக்கில் ஓட்டுறீங்களா ஏக்கரா கணக்கில் ஓட்டுறீங்களான்னு. ப்ரோ எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரையில் எங்கேயுமே ஏக்கரா கணக்கு இல்லை ப்ரோ. சேலம், நாமக்கல், ஈரோடு இங்கே எல்லாமே ஒன்லி டைம் கணக்கு தான். ஏன்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு கேளுங்க. டைம் கணக்கு ஓட்டினா யாரையும் எதுவும் சொல்கிறதில்ல. இதே ஏக்கரா கணக்கில் ஓட்டினா அவங்களுக்கு வந்து 1 ஏக்கரா இருந்துச்சுன்னா, ஆனால் வந்து எங்கள் ஊரில் எப்படி தான் சொல்லுவாங்க,
எனது வந்து 3/4 ஏக்கரா தான் இருக்குது, 70 சென்ட் தான் இருக்குது, எங்களுதெல்லாம் அவ்வளோ லேண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கோசரமே யாருக்கும் பங்கில் பாகம் வேண்டாம் அப்படின்ட்டு டைம் கணக்கு போட்டுறது. 1 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 2 நிமிஷமாக இருந்தாலும் சரி, ஓட்டின டைம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறது. அதே மாதிரி நேற்று நேற்று ஒரு நண்பர் கூப்பிட்ருந்தார். அவர் தான் சொல்லியிருந்தார், ப்ரோ புதுக்கோட்டையெல்லாம் வந்து ஒன்லி ஏக்கரா கணக்கில் தான் ப்ரோ ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து ஏக்கரா கணக்கில் ஓட்டுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் உங்கள் சைடெலாம் மழை பெஞ்சிருச்சா, ஏதோ வண்டி ஓடுதா, ஏதோ தொழில் உருளுதா என்னன்னு அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே ப்ரோ எதுவுமே வேலை இல்லை. இதில் வேறு ஒரு சில நண்பர்கள், ப்ரோ நீங்கள் சாப்பிட மறந்தாலும் சரி வீடியோ போடுறதுக்கு மறந்துடாதீங்க. எங்கே ப்ரோ, ஏதோ என்னால் முடிஞ்சது நானே எடுத்து போடுறேன். போட்டாலும் நம்ம ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த சொல்லணும்ல ப்ரோ, சும்மா எடுத்து போட்டு என்ன பண்ணுறது, அதுதான் ஓகேவா. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சும்மா மண்ணை கிளச்சா போதும், பில்லு செத்தா போதுங்கிற மாதிரி தான். ரொம்ப ஓவர் டெப்த்தும் தேவையில்லை ப்ரோ, கரெக்டாக ஓட்டினா போதும். வயக்காடு பட்டறையாக இருந்தால் பார் போடுவாங்க, மண் பத்தலை உழவு பத்தலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மேட்டுக்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம கடலப்பருப்பு போகிறதுக்கு நீட்டாக உழவு ஓட்டி 2 சால் ஓட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாவே தலைக்கு மேலே பாட்டி எதுவும் சொல்ல மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பசங்கள்கிட்ட கொடுத்தேன், ஏதோ வீடியோ எடுத்துருக்குறாங்க, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. நான் வண்டி ஓட்டுறதா வீடியோ எடுக்கிறதான்னு நினச்சிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஏதோ கரெக்டாக லீவில் இருந்துருக்குறானுங்க. தம்பி எடுக்கிறியான்னு சொன்னதுக்கு சரி நான் உங்களுக்கு எடுத்துறேன், நான் எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணணும் அப்படின்னா. எனக்கு எவ்வளோ நேரம்னா ஒரு 1/2 hour மட்டும் எடுப்பா, ஒன்றால் முடிஞ்சதை மட்டும் எடு அப்படின்னு. இப்போ இதே நம்ம சந்தோஷ் கோவிலாக இருந்தால் கொஞ்சம் வண்டிக்கிட்ட இருந்து எடுத்துருப்பாங்க, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிளாரிட்டியாக நல்லா கிடச்சிருக்கு நண்பா. அவங்க கொஞ்சம் நின்ன இடத்துலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் ஓட்டிட்டு அது 2வது சால். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கலப்பு மேலேயே பரம்பு எந்நேரமும் வச்சுருக்கோம். மூளைக்கு மண் வேணும்னா பாட்டின்னு சொல்லிவிட்டு மூளைக்கு மண் தள்ளிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கலப்பு வந்து ஸ்ப்ரிங் கலப்பு வந்து 40,000 வருது நண்பா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கி நான் போடும்போது எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 26,000க்கு போட்டேன். எப்போ 2014 போட்டேன். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகுது, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு இல்லை, நம்ம எதை சொல்கிறது. அதனால் இது மாதிரி கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பு மாதிரி போடுங்க, உங்களுக்கு லைஃப் அருமையான லைஃப் வரும் ஓகேவா. சும்மா வந்து கீழே கைப்பட்டையெல்லாம் ரொம்ப சன்னமாக கொடுக்காதீங்க. சன்னமாக கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கல்லுக்காட்டில் ஓட்டும் போது ரொம்ப தொந்தரவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் குட்டான் கட்டிக்கிச்சு, அந்த குட்டானை அப்படியே தூக்கிட்டால் சைட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து குட்டானை திரும்பி ரிவேர்ஸில் கொண்டு போய் உடச்சி விட்டு திரும்பி ஓட்டி குட்டானே இல்லாத மாதிரி ஓட்டணும். குட்டான் விட்டோம்னா எப்படிப்பா காட்டு பாருப்பா எப்படி இருக்குதுன்னு அப்படின்றாங்க. அதனால் முடிஞ்சளவு குட்டான் இல்லாத ஓட்டினா தான் எங்கள் பார்ட்டிக்கு பிடிக்கும். அதையும் மீறி குட்டான் வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொட்டேட்டரில் ஓட்டிக்காங்கண்ணா, கலப்பையில் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவோன்னு வச்சுக்காங்களேன். அதே மாதிரி ஒரு வால்காடு ஒரு மிதிகாடுனா ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு குறுக்கு ஓட்டி போடுவோம், அப்புறமேட்டு தான் நெட்டில் ஓட்டுவோம். அப்போ தான் வந்து உழவு வந்து ஏகத்துக்கும் நெட்டை டெப்த்து பிடிச்சி ஓட்ட முடியும்னு வச்சுக்காங்களேன். அதை விட்டுட்டு நாம் ஃபஸ்ட்டு வந்து நெட்டு சேல் ஓட்டி இப்போ குறுக்கு சேல் ஓட்டினோம்னா அதிக இடம் திருப்பி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திருப்புற பக்கமெல்லாம் வண்டி திரும்பாதான் லைட்டாக தூக்கி பிடிச்சி ஓட்டுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உழவு கம்மியாக இருக்கும். அதனால் 2 உழவு ஓட்டி திருப்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எது வாதாக இருக்குதோ அதை 2வதாக ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு குறுக்க இருக்கிறத மட்டும் ஓட்டி விடுங்க. அப்படி தான் ஓட்டி திருப்பணும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை பாட்டி வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிரும்பா நீ இப்படி ஓட்டுப்பா அப்படின்னு பாட்டி வேணா எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க சொல்கிற டேஸ்ட்டு ஓட்டிடுங்க ஓகேவா. இது என்னுடைய ஒரு சின்ன சஜஷன், அது ரைட்டாக தப்பான்னு தெரில ஓகேவா. ரைட்டுனா ரைட்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா, சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி இன்னொரு டிப்ஸு முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்னுமே வந்து மே மாதம் எல்லாமே லீவ் டைமு. சின்ன பிள்ளைங்கள்லாம் யாரையும் வண்டியில் ஏற்றி ஓட்டாதீங்க தயவுசெய்து. நாளைக்கு ஏதோ சின்ன அசம்பாவம் நடந்தால் கூட அது நீங்கள் ஓனராக இருந்தாலும் சரி டிரைவராக இருந்தாலும் சரி 2 பேர்த்துக்குமே சேதாரம் அதிகம். நல்லா பிடிச்சிக்குவாங்க, வண்டியை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா வண்டியில் உட்கார வச்சு ஓட்டுங்க. இல்லையா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா இருக்கும் போது எங்கள் அப்பான்னு கிட்ட மடி மேலே உட்கார வச்சோன்னா வச்சுக்கோங்க. நாம் பாட்டில் நம்ம டென்ஷனில் நாம் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம். அதுங்க ஏதாவது கையை கீழே விட்டுருச்சுன்னா வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து நாம் போகிறதே 5-10 பொழப்புக்கு. அப்புறமேட்டு தேவையில்லாத வம்பப்பு வாங்கணும், விலைக்கு வாங்கின மாதிரி ஆயிரும். ஏன்னா இது வருஷம் ஒரு சீசன் டைமில் நடக்குது. எங்கேயோ ஒன்று இந்த பிள்ளைங்க கம்மனாக இருக்குது, எல்லாம் லீவ் விட்டுறாங்க. துருன்னு அண்ணா 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 அண்ணான்னு கெஞ்சி வந்து உக்காந்துடுறாங்க. அப்புறம் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம தரில் தான் உருளுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது கோச்சிட்டு போனால் கூட போயிட்டு போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏற்றாதீங்க. இப்போ தான் என்கிட்ட இருக்கிறான் பாருங்க அந்த பையன், எவ்வளோ ராவடி பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறமேட்டு நீ பிடிச்சிக்கிறதுனா உட்காரு, இல்லைனா அவன் வருஷம் உட்காருவான். அப்புறம் புதுசாக உட்கார்ற பையனில் வருஷம் அங்கே போனால் வண்டியில் உட்காந்துருப்போம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு தைரியத்தில் நான் உட்கார வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அதனால் அப்படியும் உட்கார வைக்கணும்னா அவன் நல்லா தெரிஞ்ச பையன், நல்லா பிடிச்சிக்குவான். நம்ம எப்படி ஓட்டினாலும் அவன் பார்த்து கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்குவான் அப்படிங்கிற பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக உட்கார வச்சு ஓட்டுங்க. புதுசாக இருக்கிறீங்களா வேண்டாம், ஓகேவா? இது என்னோட இது, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? என் மனசில் பட்டது சொல்கிறேன், ரைட்டாக தப்பான்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நண்பா. பாருங்கள், நான் இப்போ இது ஒரு வார்டு வெயில் உடனே குறுக்கு சால் மட்டும்தான் ஓட்டுறேன். அடுத்த சால் நெக்ஸ்ட் சால் ஓட்டி விடுவோன்னு வச்சுக்காங்களேன். ஓட்டிட்டு வெளியே வந்துட்டா தீனிச்சு. இது ஓட்டிட்டுலாம் ஓரம் ஒரு சுற்றி எக்ஸ்ட்ரா வரணுமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் தேவையில்ல நண்பா. ஏன்னா இப்படி குறுக்கு ஓட்டும் போதே ஃபுல்லாக உழவாய்க்குது, நெட்டில் ஓட்டும் போதே உழவாய்க்குது. என்ன பண்ணுறோம், குறுக்கு சால் தேவையில்லையில. இப்போ பாருங்கள் அவ்வளோ சின்னதாகிடுச்சா, இப்போ விலா போடுவேன், சரிதா? அதே மாதிரி விலா போட்டாலும் ஒரு 4 சுற்று 5 சுற்று வர மாதிரி மட்டும் போடுங்க, அதிகமாக போடாதீங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா 6-7 சுற்று வர மாதிரி போட்டீங்கன்னா அந்த ஓட்டின தரையில் போய் திருப்பி வரமுடில. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகும். அதனால் ஒரு சில காட்டுக்காரர் பார்த்தாங்கன்னா கூட கேட்பாங்க, எதுக்கு தம்பி இந்த ஒரு விலா போட்டு ஓட்டுற, ஓட்டுன காட்டிலேயே ஓட்டிட்டு இருக்கிறையே, இதெல்லாம் மணிக்கணக்காகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் அது மாதிரி ஏதாச்சும் அனுபவப்பட்டிருந்தீங்கனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறேன். என் வண்டியில் பாருங்கள் கொஞ்சம் பம்பு நாய்ச்சல் கண்டிஷன் கம்மியாக இருந்தனால டர்னிங்கெலாம் திரும்பும் போது அப்படியே லைட்டாக லிவர் விட்டோம்னா கூட டீசல் நல்லா புகை தள்ளுறது நல்லா தெரியுது. இது ஆயில் இல்லை ப்ரோ, ஒன்லி டீசல் புகை. நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதா? பார்க்கலாம் ஏதோ அதை பிரித்தா 20-30,000 ஆக மாட்டேங்குது. எங்கே டீசலுக்கே காசு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குமோ, பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ் யூ. இது வேற ஒன்று, ஒரு வெயில் நல்ல வெயிலாக மாட்டுது, ஒரு வெயில் பில்லான பில்லு. நாளை போய் தூக்கியே அதை பாருங்க. இதில் பாருங்கள், அங்கேருந்து இதோட 2வது ஐட்டம் தூக்கி வச்சுட்டேன். இப்போப்பா நான் போன மலைக்கே ஓட்டுங்கன்னா பில்லு கம்மியாக முளைக்கும் அப்படின்றது யார் கேட்டாங்க? மழை ஈரம்பத்தில் விட்டுட்டு இப்போல்லாம் பில்லு எடுத்து வச்சு. இப்போ இது இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 10-12 நாளைக்கு காய்ஞ்ச வாட்டி அப்புறம் ஒரு சால் ஓட்டி அப்படி பார்த்தீங்களா. குட்டான் கட்டுறதுக்கு என்ன ஐடியா பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா குட்டான் இருந்த நிலவரமே இல்லையா? அதே மாதிரி குட்டானை தூக்கி விட்டு போகிறது பிரச்சனை இல்லை ப்ரோ. அது என்ன பண்ணோம்னா இன்னும் 5-6 நாள் கழித்து ஓட்டிங்கன்னா கூட அந்த குட்டானுக்குள்ளே இருக்கிற மண் வந்து பில்லுலாம் வந்து அடிக்கிட்டு அப்படியே தான் கிடக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குட்டானை வந்து உடச்சிட்டு ஓட்டி பழகுங்க. இப்போ தான் வந்து வயலை பார்த்தாலும் சுத்தமாக இருக்கும். நாளைக்கு சூப்பராக ஓட்டுக்கிறாங்களப்பா.
இவ்வளோ சில்லுக்காட்டை கூட இந்த அளவுக்கு நீட்டாக ஓட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு, இது ரைட்டாக தப்பானு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், கடைசி வெயில் வந்துட்டோம். ஒரு 2 வெயில் ஓட்ட போகிறோம் நண்பா, இன்னும் 2 வெயில் இருக்குது. அதை ஓட்டிட்டா அப்புறம் அப்படியே ஊர் பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டியது தான். 2 வெயில் ஒன்று, அதில் இன்னொரு வெயில் ஒன்று. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நம்ம வீடியோ சின்ன சின்ன கிலோமீட்டர் தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூரா கொடி கொடியாக இருக்குது. அப்படியே வந்து கலப்பையில் வந்து 2 சைடும் பட்டை தேஞ்சு போச்சா, திருப்பி போட்டோமா அந்த கலப்பையில் போய் இந்த பட்டையில் போய் மேலே போய் கவுட்டியில் போய் பில்லு மாட்டிக்கும். அது கலப்பையை தூக்கி உழுக்கினாலும் கொட்டாது, கையிலேயே வந்து பிடிங்கி எரிஞ்சால் தான் அது கொட்டும். அதே வந்து ஒரு சைடு புது பட்டை எடுத்து போட்டிங்கன்னா ஒரு சைடு ஓட்டுறீங்க பாருங்க, அது வந்து அந்த பிரச்சனையே பண்ணாது, சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சைடு ஓட்டிட்டு இன்னொரு சைடு திருப்பி கட்டின பட்டை எல்லாமே காது இருக்கும் பாருங்க. ஸோ அப்பா பெரிய தலைவலியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வெயில் ஓட்டி முடிச்சு இப்போ கடைசி வெயில் போ, இது ஓட்டி முடிச்சா அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு ஓட்டம் முடிஞ்சுது. நாளைக்கு எதுவும் காணோம், மானமாக வெயில் விட்டு தூள் கிடக்குது. இன்னைக்கு நைட்டு மழை வருமானு தெரியல, எனக்கு நம்ம வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு பெஞ்சிட்டா 10 நாளைக்கு பெய்யாது, அது மானத்தோட வளமுறை. ஒரு 2-3 நாளைக்கு பெஞ்சால் ஆனால் படன்னு வேலையை ஆரம்பிப்பானா இல்லை. ஒரு நாளைக்கு பெய்யும், 10 நாளைக்கு பெய்யாது. இந்த ஸ்லீப்பேஜுக்கெலாம் வந்து ஒரு 4 டிரைவர்னால் இன்னும் வந்து சுறுசுறுப்பாக போகும். இப்போ பெரிய வீல் ரெண்டும் கொஞ்சம் ஸ்லீப்பேஜ் ஆகி போகுதா, இதே வந்து 4 டிரைவர் தான் நல்லா கிரீப் பிடிச்சி ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு பள்ளக்காடு, அதனால் வந்து நல்ல ஈரம், நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கலப்பு ஏற்றோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே வண்டியில் இல்லைன்னா டயர் ஸ்லீப் ஆகுது. இப்போ பார்வை ஒன்று மேலே தான் இருக்கும், அதுக்கு இங்கே நான் இறக்கணும்னா வந்து டயர் ரொம்ப ஸ்லீப் ஆகுது. அப்படின்னு ஒரு சால் மட்டும் ஓட்டி உடச்சுலிக்கிறாங்க, 2 சால் கிடையாது. இந்த வெயில் பார்த்திங்கன்னா ஒரே சால், ஏன்னா அப்படி ஈரமாகுது. 2வது சால்லாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஈரமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல. அது எவ்வளோ பூண்டு இருக்குது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது ப்ரோ. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மண்ணே தெரில, வெறும் பச்சையர் புல் தான் தெரியுது. ஒரு சால் கிழிக்கிறதே பெருசாகுது. 2வது சாலெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாங்கட்டோ, அதனால் என்னால் முடியாது, நான் கிடக்கட்டும் அப்புறம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வீடு எடுக்கிறது க்ளீன்ன்றது அது பண்ணுறது பண்ணுற ஸ்டேட்டஸ் தாங்க இல்லை நகரானுங்க. சரி ஏதோ ஓகே, நம்ம பசங்க வீடியோ எடுத்தது எப்படி இது ஓரளவு சுமாராக எடுத்துருக்குறாங்களா, நல்லா எடுத்துருக்குறாங்களா, ஷூட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு கொஞ்சம் அதையும் என் மேலே சொல்லுங்கள். அவனுங்களும் நம்ம வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அண்ணன் வீடியோ போடுவாங்க, எப்படி நம்ம பேசுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்கண்டா. அவெல்லாம் கடைசி சுற்று, இந்த சுற்று ஓட்டி அப்படியே வெளியே வந்தால் ஃபினிஷ். அது எங்கே நின்றுட்டு எங்கே ஜூம் பண்ணுறான்னு பாருங்களேன். வாங்கடானே எவனும் வரமாட்டேங்கிறான், பல கிலோமீட்டருக்கு அந்தாண்டத்துக்கு ஜூம் பண்ணுறானுங்க. சரி ஓகே, ஏதோ நமக்கோசரம் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி இங்கே ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாங்களே, சந்தோஷம். அவ்வளோதான், இந்த சுற்று போய் அப்படியே இருந்து வெளியே வந்துட்டேன் வேலை பண்ணணும்பா. காடு பயங்கர ஈரம், ஏன்னா இந்த இடம் வந்து இப்போ ஓட்டிட்டு இருக்கிற வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாடை, அதனால் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணியெலாம் நிற்கிறதுனால மழை பெஞ்சதுக்கு எல்லாம் குட்டை மாதிரி தண்ணி தேங்கி போச்சு என்னன்னு தெரில, அதனால் ஈரம் ஓவர் ஈரம். ஓகே நண்பா, அவ்வளோ முடிஞ்சிருச்சு. நல்லா வண்டி வெளியே போக போகுது. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை நேரில் சந்திக்கிறேன். பாய், கேட்குற மிஷியால்.